மாப்பிள டிஃபன் டபுள் பிரமாதம். காபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஸ்வீட் தொண்டையிலே நிக்குதுன்னா எப்படி? எல்லாம் எங்க சாந்தி செய்தி டிஃபன் தான். மாப்பிள நீங்க கொடுத்து வச்சவங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை. சும்மா இருங்க. பெண்ணை வர சொல்லுங்களேன். அம்மா எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்படி வந்து நின்னு மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ண நாங்க பிரிச்சுக்கிறோம். நிறைஞ்ச சுமங்கலியா நீண்ட ஆயுளோட நெடுங்கால வாழும். அடடே வீணை. ஆமா வீணை. எங்க சாந்தி அருமையா வீணை வாசிக்கும், அற்புதமா பாடும். அப்படியா? பலே பேஷ். பூங்கோத நம்ம வாழ்க்கையில நடக்காதது இங்க நடக்கட்டும். அம்மா சாந்தி, ஸ்வீட் கொடுத்த கையோட இந்த வீணை ஸ்வீட்டையும் கூட நாங்கெல்லாம் கேட்டு ரசிக்கிறோம். என்ன மாப்பிள? ஆமா, எனக்கு கூட வீணை வாத்தியம் ரொம்ப பிடிக்கும். வாத்தியம் மட்டும் தானே? சாந்தி தந்தி எல்லாம் தெரியல மாமா. பரவாயில்லம்மா, சங்கீதத்துல நான் ஒண்ணும் அப்படி மேல இல்ல, ஏதோ ஒரு போதை, அதுலயும் அறகுறை, மத்தவங்க அது கூட கிடையாது. தைரியமா வாசிமா. விரும்பி கேட்கறாங்க, பாடுமா. போய் வீணையை கொண்டுட்டு வா. போ போமா. உங்க கேட்டைய வீணை கத்துக்கணும் கத்துக்கிறதுக்கு முன்னால வீணை எடுத்து எப்படி வாசிக்கிறதுங்கிறத பாத்துக்கோ. அப்படி எடுத்து வரணும். என்னாச்சு? ஒண்ணு இல்ல, திடீர்னு மாற அடைச்ச மாதிரி இருந்தது. இப்ப சரியா போச்சு. சாந்தி, நீ கீழே போ. இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் உங்க பக்கத்திலே இருக்கேன். தேவையில்லை, எனக்கு தான் சரியா போச்சு. அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல. இப்ப நீ போக போறியா இல்லையா? போ. வாத்தியாரையா, பாத்தீங்களா? நாங்க கேள்விப்பட்டது சரியா போச்சு. என்ன கேள்விப்பட்டீங்க? சுட்டு சொல்லிடுறேன். உங்க புள்ள இந்த பொண்ணுக்கு முறமாப்பிள, உங்க புள்ளைக்கு இந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இருக்குன்னு வெளியில பேசிக்கிறாங்க. வாய மூடுங்க. ஏம்மா, உங்க வீடுங்கள்ல மாமா மகன் அத்தை பொண்ணு இருக்க மாட்டாங்களா? இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி